வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். கிழக்கில் ஆசிரிய உதவியாளர்களை ஆசிரியர்களாக உள்ளீர்க்க தீர்மானம். தமிழருக்காக குரல் கொடுத்த விக்ரமபாகு காலமானார். தமிழ் பொது வேட்பாளரை தமிழரசுக் கட்சி நிறுத்தாது சுமந்திரன். கனடா தம்பதியருக்கு நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் ஒப்பந்த கூலி அடிப்படையிலேயே நடந்தேறியதாக உறுதி. நண்பியை சந்திக்க வந்த இளைஞருக்கு நடந்த கதி. தங்கப்பதக்கம் வென்ற மாணவனை வரவேற்ற கல்வி சமூகம். தொடர்கிறது தேனாரம் செய்திகள். கிழக்கில் ஆசிரிய உதவியாளர்களை ஆசிரியர்களாக உள்ளீர்க்க தீர்மானம். கோரிக்கையினை முன்வையுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி அமைச்சர் சுசில் தெரிவிப்பு. கிழக்கு மாகாணத்தில் கடந்த 10 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரிய உதவியாளர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான கோரிக்கையினை முன்வைத்ததால் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் எதிர்க்கட்சி எம்பி ரோஹிணி குமாரி கவிரத்ன எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் கணிதம் விஞ்ஞானம் பாடங்களுக்கான ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ளும் வகையில் தகைமையுடைய ஆசிரிய உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவ்வாறு சேர்க்கப்பட்டவர்கள் ஆசிரிய பயிற்சிகளை தருமாறு கோரிய போதும் அதற்கான வாய்ப்போ அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அவ்வாறு பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படுமானால் வகுப்பறைகளில் கற்பதற்கு ஆசிரியர்கள் இல்லாமற் போவர் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இக்காரணத்தினால் அவ்வாறு சேர்க்கப்பட்ட உதவி ஆசிரியர்கள் இதுவரை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்கப்படவில்லை. ஆனால் தற்போது மத்திய மாகாணத்தில் ஆசிரிய உதவியாளர்களை ஆசிரியர் சேவைக்குள் இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதனால் ஏன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஆசிரிய உதவியாளர்களும் உள்வாங்கப்படக்கூடாது என்றும் இது தொடர்பில் கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார் ரோஹிணி குமாரி. இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் கல்வி அமைச்சுக்கு தங்கள் கோரிக்கையினை முன்வைத்தால் ஆசிரியர் சேவை யாப்பிற்கிணங்க அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கல்வி அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். தமிழர்களுக்காக குரல் கொடுத்த விக்ரமபாகு காலமானார். தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவரும் நவசம சமாஜ கட்சியின் தலைவருமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன வியாழக்கிழமை 25ஆம் தேதியன்று தனது 81வது வயதில் காலமானார். விக்ரமபாகு கருணாரத்ன இடதுசாரி அரசியலுக்காக பல்வேறு தியாகங்களை செய்து மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலும் தன் கொள்கைக்காக நின்று போராடிய ஒரு விதிவிலக்கான தலைவராவார். 1943ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி பதுளையில் லுணுகலையில் பிறந்த அவர் கொழும்பு ஆனந்த கல்லூரியில் கல்வி கற்று இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி பட்டம் பெற்றார். பின்பு அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டமும் பெற்றார். 1963இல் லங்கா சமசமாஜ கட்சியில் இணைந்த அவர் 1972இல் அந்த கட்சியின் மத்திய குழுவுக்கு தெரிவானார். பின்னர் கட்சியினுள் ஏற்பட்ட முரண்பாட்டினால் கட்சியிலிருந்து விலகிய அவர் 1977இல் வாசுதேவ நாணயக்காரவுடன் இணைந்து நவசம சமாஜ கட்சியை ஆரம்பித்தார். 2010இல் அவர் ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். தமிழ் பொது வேட்பாளரை தமிழரசுக் கட்சி நிறுத்தாது சுமந்திரன் ஸ்ரீதரன் கருத்துக்கள். தமிழ் பொது வேட்பாளரை தமிழரசுக் கட்சி நிறுத்தாது என்று சுமந்திரன் எம்பி கூறியிருக்கையில் அவ்வாறான தீர்மானம் ஒன்றை தமிழரசுக் கட்சி எடுத்ததாக என்று ஸ்ரீதரன் எம்பியிடம் வினவிய போது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போவதில்லை என்று இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது என சுமந்திரன் எம்பி கூறியுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சமூகத்தை மாத்திரம் மையப்படுத்தி வேட்பாளர் நிறுத்தப்படக்கூடாது. இதன் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் கருத்தியலை ஆதரிக்கவில்லை. பொது வேட்பாளரை நிறுத்துவது இல்லை என்று தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் எதிர்காலத்தில் பேச்சுக்களை நடத்துவோம் என்றும் சுமந்திரன் கூறியுள்ளார்.
இதற்கு பதிலளித்தது போன்று ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்ததாவது: எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சி எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்று அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில்லை என்று இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானம் எடுத்துள்ளதாக சுமந்திரன் எம்பி கூறியிருந்தார். அவ்வாறான தீர்மானம் ஒன்றை தமிழரசுக் கட்சி எடுத்ததாக என்று ஸ்ரீதரன் எம்பியை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் மேற்கண்டவாறும் தெரிவித்தார். மேலும் இலங்கை தமிழரசுக் கட்சி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதா அல்லது தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவரை ஆதரிப்பதா என்பது தொடர்பில் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அல்லது எதிர்ப்பு நிலைப்பாடு தொடர்பில் யாரேனும் பேசினால் அது அவர்களின் சொந்த விருப்பு மட்டுமே ஒழிய அது கட்சியின் தீர்மானம் அல்ல. ஜனாதிபதி தேர்தல் திகதி இப்போதுதான் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி விரைவில் கூடி தனது நிலைப்பாட்டினை அறிவிக்கும் என்று ஸ்ரீதரன் எம்பி சொன்னார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். கனடா தம்பதியினருக்கு நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் ஒப்பந்த கூலி அடிப்படையிலேயே நடந்தேறியதாக உறுதி. கனடாவிலிருந்து அனலைதீவு வந்த தம்பதியினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் கொள்ளையும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்களாலேயே நடத்தப்பட்டது என்று இப்போது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 3 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்களுக்கு கூலி அமர்த்தினார் என்று கூறப்படும் பிரதான சந்தேக நபரான பெண் ஒருவரும் 24ஆம் தேதி புதன்கிழமை கைது செய்யப்பட்டார். அனலதீவைச் சேர்ந்த கனடாவில் வசிக்கும் தம்பதியர் கடந்த ஆண்டு விடுமுறைக்காக அனலதீவுக்கு வந்து தங்கியிருந்த வேளையில் அவர்கள் மீது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஏவப்பட்ட குழு ஒன்றினால் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அக்கூலிப்படையினர் அவர்களிடமிருந்த வெளிநாட்டு பணம், நகை மற்றும் பெறுமதியான பொருட்கள், கடவுச்சீட்டுக்கள் என்பனவற்றை சூறையாடிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 3 கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவரே பணம் கொடுத்தார் என்றும் அதனைத் தொடர்ந்து அப்பிரதான சந்தேக நபரான பெண் கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டார். அப்பெண்ணின் வாக்குமூலத்தின்படி கனடாவைச் சேர்ந்த ஒருவரே தனக்கு பணம் அனுப்பி இந்த சம்பவத்தை செய்யும்படியாக பணிக்கப்பட்டார் என்றும் கூறினார். இந்த பெண்ணை தடுத்து வைத்து விசாரிக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதேவேளை கைதான பெண் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் என்றும் அவருக்கு எதிராக ஏற்கனவே கொலை, மோசடி வழக்குகள் சிலவும் பதிவாகி உள்ளன என்றும் போலீசார் தெரிவித்தனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். நண்பியை சந்திக்க வந்த இளைஞருக்கு நடந்த கதி. தனது பெண் நண்பியை சந்திப்பதற்காக யாழ்ப்பாணம் வந்த இளைஞரை குழு ஒன்று கடத்திச் சென்று தலைமுடியை வெட்டியதுடன் அவரை வாளால் வெட்டியும் கீறியும் காயப்படுத்தி சித்திரவதை செய்த சம்பவமானது நேற்று வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி மாலை உரும்புராய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்விளைஞன் பூநகரி கிராஞ்சியைச் சேர்ந்த பிரதீபன் வினுஜன் என்பவரே இவ்வாறு காயங்களுக்கு உள்ளானார். தனது பெண் நண்பியை பார்ப்பதற்காக உரும்புராய்க்கு வந்திருந்த இவரை வீதியில் மறைத்த குழு ஒன்று அவரை முச்சக்கர வண்டியில் கடத்திச் சென்று இவ்வாறான கொடூர தாக்குதலை மேற்கொண்டதுமல்லாமல் அந்த இளைஞரை உடுவில் பகுதியில் வீதியிலே தள்ளிவிட்டும் சென்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் விசாரணையினை மானிப்பாய் போலீஸ் காயப்பட்டு வீதியில் கிடந்த இளைஞரை ஆம்புலன்ஸ் மூலம் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். தங்கப்பதக்கம் வென்ற மாணவனை வரவேற்ற கல்வி சமூகம். தேசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டியில் 16 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான சம்மட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற திருகோணமலை புனித ஜோசப் கல்லூரி மாணவனுக்கு கல்வி சமூகம் மகத்தான வரவேற்பொன்றினை அளித்தது. இவ்வரவேற்பு நிகழ்வில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவன் எஸ். டிரெஸ்மனுடன் சேர்ந்து அவரை பயிற்றுவித்தவர் ஆசிரியர் சிவதீபன் ஆகியோருக்கு கல்வி சமூகம் கௌரவித்தது. கல்லூரி அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.